கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாலை நேரம். இன்று காலையில் வெளியிட வேண்டிய காலை மன்னாவை வெளியிட முடியவில்லை. மாலையில் உங்களோடு கூட பேசுகிறேன். இன்றைக்கான தியான அதிகாரத்தில் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் சவுலினுடைய மரணத்தை குறித்ததாக சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம். இதில் 13 வசனங்கள் உள்ளடக்கி உள்ளது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை இந்த அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சவுல் பென்யமீன் கோத்திரத்தானாய் இருந்து கழுதையை தேடி புறப்பட்டவனை கர்த்தர் அழைத்து அவனை ராஜாவாக மாற்றுகிறார். ராஜாவாய் மாற்றப்பட்ட சவுலின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆளத் தொடங்குகிறான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற நினைத்த பொழுது அதிலிருந்து அவன் விழுந்து போகிறான். அவனுக்கு பதிலாக தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலின் வீழ்ச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சவுல் கழுதை தேடி புறப்பட்டவன், அபிஷேகம் பெற்று ராஜாவானவன். இப்பொழுது அவனுடைய மரணத்தை பாருங்கள். கில்போவா மலையிலே தன்னைத்தானே உருவ குத்தி கொண்டு தன் மரணத்தை சந்தித்து விடுகிறான். ஒரு ராஜாவின் மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று அவன் கேட்கிறான். நீதிமானுடைய மரணம் என்பது கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. அப்போ அருமையான மரணத்தை சந்திக்க வேண்டிய சவுல் துர்பாக்கியமான மரணத்தை சந்திக்கிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மாலை நேரத்தில் ஏன் மரணத்தை சிந்திக்கிறோம் என்றால், நம்முடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்க வேண்டும். துன்மார்க்கர் மரிக்கிறது போல நாம் மரிக்கக்கூடாது. துன்மார்க்கரின் மரணம் என்பது நம்பிக்கையற்ற மரணம். அவன் மரிக்கும் பொழுது எவ்வித நம்பிக்கையும் இல்லாமல் மரிக்கிறான். ஆனால் நீதிமானோ மரிக்கும்போது ஒரு நம்பிக்கையோடு மரிக்கிறான். என்ன நம்பிக்கை? அவன் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து நித்திய ஓட்டத்தை அவன் ஆரம்பிக்கிறான். அவன் மரித்த உடனே ஆபிரகாம் மடிக்கு போகிறான். இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு போகிறான். ஒரு நாள் வரும், அவன் திரும்ப உயிர்த்து இயேசுவோடு கூட வாழுவேன் என்கிற நம்பிக்கையோடு நீதிமான் மரிக்கிறான். இந்த மாலை நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டால் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். உங்களுக்குள்ளே இந்த நம்பிக்கை இருக்கிறதா? இன்று நான் மரித்தால் கூட ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற பரதீசுக்கு செல்வீர்களா? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் உயிர்த்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட வாழ்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த நம்பிக்கை இல்லை. மரணத்தை குறித்து ஏதோ நினைக்கிறார்கள். சவுலின் மரணம் பாருங்க, பரிதாபமாய் முடிந்தது. அவனை பெலிஸ்தர்கள் வெட்டி அவனை அலங்கத்தின் மேல் தூக்கி போடுகிறார்கள். இப்படி மரிக்க வேண்டியவன் அல்ல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீதிமான் போல மரித்திருக்க வேண்டும். துர்பாக்கியம் அவன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த மாலைகளில் என் வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் சவுலை போல அல்ல, நீதிமான் மரிக்கிறது போல நாம் மரிக்க வேண்டும். நித்திய நம்பிக்கையோடு மரிக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு தான் நம்முடைய மரணம் இருக்க வேண்டும். அதற்காக உங்களை இந்த காலங்களிலே ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல தியானம் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.